திருச்சி மாவட்டம் அத்தானி பகுதியில் இடப்பிரச்சனையில் பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அத்தானியில் வசித்த ஜீவா மற்றும் மாலதி ஆகியோரிடையே இடப்பிரச்சனை தொடர்பாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வாக்குவாதத்தில் மாலதியின் மகன் ஹெல்மெட்டால் ஜீவாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் 20 நாட்களுக்கும் மேலாக தலைச்சுற்றலால் அவதிப்பட்டு வந்த ஜீவா திடீரென மயங்கி விழுந்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜீவாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வட்டாட்சியர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். சோழராஜபுரத்துல வந்த பையன் ரோட்ல ஹெல்மெட்லயே அடிச்சு வீட்டுக்கு என்னைய உதச்சி தள்ளி கீழே முட்டி நழுவி வீட்டுக்கார அம்மாவை ஹெல்மெட்ல அடின்னு அடிச்சு மைக்க பிடிச்சி இழுத்து வாயெல்லாம் ரத்தம் மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டாங்கண்ணே. அடிச்சதுனால தானே இறந்துட்டாங்க. அவங்கள உள்ள அவனை ரிமாண்ட் பண்ணி ஆகணும் சார் கண்டிப்பா. இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் அனாதையா நிக்குது. எனக்கு யாரு இருக்கா? நானும் வேலைக்கு போயிருவேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைங்க பொண்டாட்டி போயிடுச்சு. என் பிள்ளைங்க அனாதை. நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன் அவங்கள? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்தனர். ஆலங்குடி அருகே உள்ள குப்பக்குடியைச் சேர்ந்த ராஜு என்பவர் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததில் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்ததை அடுத்து புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. உடல் உறுப்புகள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதன் மூலம் 4 பேர் மறுவாழ்வு பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.